ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ஆல்ரெடி 100 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் வீடியோ போயிட்டுருக்குல, அதோட லாங் வீடியோ தான். ஆல்ரெடி நம்ம ஷார்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். டே 20 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி டே 21. இன்றைக்கி காலையிலேருந்து நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இன்றைக்கி காலையில் ஒரு 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சாச்சு. என் ஹஸ்பண்டுக்கு மார்னிங் ஷிஃப்ட் அப்படிங்கிறனால சரி ஃபஸ்ட்டு நம்ம அவருக்குள்ளே தான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நைட்டே கொண்டக்கடலை ஊற வச்சுருந்தேன். அதை தான் சரி அதில் ஒரு சாலட் மாதிரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த கேப்பில் நம்ம வெயிட்டு செக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்னுடைய வெயிட் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 63.45 இருந்தது. இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா சுண்டலுமே வெந்து முடிஞ்சிருச்சு. சரி, அதுக்கப்புறம் நம்ம வெயிட் லாஸ் ட்ரிங்க் ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி என்ன வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுத்துக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஜீரகமும் வெந்தயம் போட்டு சரி ஒரு ட்ரிங்க் மாதிரி எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாலட்க்கு தேவையான வெஜிடபிள்ஸ் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வெள்ளரிக்காய், அப்புறம் கேரட்டு, அப்புறம் வெங்காயம், அப்புறம் தக்காளி, இதுதான் வெஜிடபிள்ஸாக நான் எடுத்துக்கிட்டேன். இது கூட கருப்பு சுண்டல், அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் கொஞ்சம், அப்புறம் பெப்பர் தூள், அப்புறம் தேவைக்கேற்ற மாதிரி சால்ட்டு போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுதான் என் ஹஸ்பண்ட்க்கு கொடுத்து விட்டேன். என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் ஒரு 1.5 hours வாக்கிங் அண்டு எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் பாப்பாவுக்கு இன்றைக்கி ஸ்கூல் இருந்ததுனால அவளுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி அவர் லஞ்ச் பாக்ஸுக்கு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொடுத்தேன். அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு சுண்டல் இருந்தது பார்த்திங்கன்னா அதுதான் கொடுத்து விட்டேன். அப்புறம் நானும் மார்னிங் டிஃபன் எடுத்துக்கிட்டேன். கருப்பு சுண்டலும் ஒரு 3 பீஸ் வெள்ளரி பிஞ்சு எடுத்து சாப்பிட்டேன். மதியம் லஞ்சுக்கு இன்றைக்கி ரைஸு, அப்புறம் அது கூட பருப்பு குழம்பு பண்ணியிருந்தேன், அதான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு பாயில்டு எக்கு, அப்புறம் வெள்ளரி பிஞ்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பாப்பா ஸ்கூல் விட்டு ஒரு 3:45க்கெலாம் வந்துட்டா. ஹஸ்பண்டுமே ஒரு 2:30க்கெலாம் வந்துட்டாங்க. சரி அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு காஃபி கொடுக்கணும் போல் இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு வித்தவுட் சுகரோட காஃபி எடுத்துக்கிட்டேன். மில்க் காஃபி தான் எடுத்தேன். அது கூட 2 மேரிகோல்டு பிஸ்கட் எடுத்து சாப்பிட்டேன். அப்புறம் டின்னர் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி டின்னருக்கு சப்பாத்தி தான். நான் எனக்கு ஒரே ஒரு சப்பாத்தியும் அது கூட மதியம் பண்ண பருப்பு இருந்துச்சு பார்த்திங்களா, அது எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வெள்ளரிக்காய், இது தான் சாப்பிட்டேன். இதுக்கிடையில் நிறைய வார்ம் வாட்டர் குடிச்சிட்டே இருந்தேன். எனக்கு எப்பப்போ தண்ணி தாகலாம் இருந்ததோ அப்பப்போலாம் நான் நிறைய வார்ம் வாட்டர் குடிச்சிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 1 hour 7 to ஒரு 8 o'clock வரைக்கும் 1 hour வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அப்புறம் வாக்கிங்லாம் முடிச்சுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் வார்ம் வாட்டர் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி டேயை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ் ஆகாட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யூஸ் ஆகும். அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இனி நாளைக்கு டே 22ல் பார்க்கலாம். பாய்.